வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ், ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின் இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். இதை தமிழில் திரிபுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது கீழே ஃபிக்ஸ்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டார்க்காக போட்டிருக்கேன் பாருங்கள், ரெக்டாங்கிள் பாக்ஸ், அதுதான் ஒரிஜினல் பாக்ஸ். இப்போ அந்த பாக்ஸை ஒரு வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வச்சு இப்படி புஷ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது. இங்கே இருக்கிறது கீழே ஃபிக்ஸ்டாக இருக்குது, இந்த டாட் லைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ அந்த சேஞ்ச் ஆகுறது தான் நம்ம இங்கே ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். When a body is subjected to an external force, there is some changes in dimension of the body. Then strain is equal to change in length by original length. ஸோ அது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கோ அதை தான் நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின்னா நம்மளுக்கு தெரியும். ரேட் ஆஃப் டைம் அதெல்லாமே நம்ம ரேட் ஆஃப் டைம், ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அது எல்லாமே டிஃப்ரென்சியேஷன் இன்வால்வ் பண்ணி வர டேர்ம்ஸு. ஸோ ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின்னா டிஃப்ரென்சியேஷன் இஸ் இன்வால்வ் ஆகும். இங்கே பாருங்கள், லெட் பி டேஷ் ஆர் நெய்பரிங் பாயிண்ட் இன் எ மூவிங் ஃப்ளூயிட். ஸோ இங்கே பி பாயிண்ட், இங்கே பி டேஷ் பாயிண்ட் எடுத்துருக்கோம். அதோட கோஆர்டினேட்ஸ் பியோடது எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்தோம்னா இங்கே பி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ப்ளஸ் ஒய் டேஷ், இசட் ப்ளஸ் இசட் டேஷ்னு வரும். பியோட ஆக்சஸ் யூவிடபிள்யூன்னு எடுத்தோம்னா பி டேஷோடது யூ ப்ளஸ் யூ டேஷ், வி ப்ளஸ் வி டேஷ், டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ டேஷ்னு வரும். இந்த ரெண்டு பாயிண்ட் என்னென்னா நெய்பரிங் பாயிண்ட் இன் எ மூவிங் ஃப்ளூயிடில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா த ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின் குவாட்ராட்டிக் ஃபார் பி, இந்த பியோட பிங்கிற பாயிண்ட்டோட ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயினோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா திஸ் ஒன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை தான் நம்ம ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஏன்னா என்ன, 2Fனா என்னன்னு கீழே தந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி இன்னொரு 2 பாயிண்ட் இருக்குது, அதை நோட்டில் தந்திருக்கேன் பாருங்கள். டியூ டு பியூர் ஸ்ட்ரெயின் த வெலாசிட்டி இன்க்ரிமெண்ட்ஸ் ஆர் திஸ் ஒன். ஸோ பியூர் ஸ்ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அதோட வெலாசிட்டி இன்க்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபார்ம் ஏபிசி எக்ஸ்ஒய் இசட் எஃப்ஜிஹெச்னு எழுதியிருக்கேன். தட் இஸ் இங்கே எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ்னு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ எக்ஸ் டேஷ் ப்ளஸ் இப்படி ஆப்போசிட்டில் மல்டிப்ளை பண்ணுறது ஒய் டேஷ் ஹெச் ப்ளஸ் ஜி இசட் டேஷ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பி ஒய் டேஷ் அப்படியே வரும். ரிமைண்டிங் எக்ஸ் ஹெச் டேஷ் ப்ளஸ் எஃப் இசட் டேஷ். இதே மாதிரி தேர்ட் டேர்ம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னென்னா வெலாசிட்டி இன்க்ரிமெண்ட். செகண்ட் பாயிண்ட், த rate of strain quadratic is referred to its principal axis, then its form is this one. So the rate of strain ஓட quadratic equation principal axis mention பண்ணுச்சுன்னா அது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஆல்சோ its velocity increment due to pure strain refer to the principal axis are this way. நார்மலாக கன்சிடர் பண்ணோம், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து கன்சிடர் பண்ணோம்னா ப்ரீவியஸில் தந்த ஃபார்முலாவும் அதோட வெலாசிட்டி இன்க்ரிமெண்ட்டும் இது. அதே பிரின்சிபல் ஆக்சஸை ரெஃபர் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் இஸ் திஸ் ஒன், வெலாசிட்டி இன்க்ரிமெண்ட் இஸ் திஸ் ஒன். இந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் இன் ஃப்ளூயிட் மோஷன். இதில் ஒன்லி 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, வாங்க பார்த்தலாம். First point, the stresses in the fluid element are independent of its translation and rotation and dependent fully on its distortion, which is due to the rate of strain setup. That is, இந்த stress எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளூயிடோட டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாகவும் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயினை பேஸ் பண்ணி டிபெண்ட்டாகவும் இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Next point, the stresses according the axial or principal plane of the rate of strain quadratic are normal to these planes.
Such stresses are called principal stresses and will be denoted by P1, P2, P3. Next point, the sum of the normal stresses according any three perpendicular planes at a point is an invariant. That is என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 perpendicular plane எடுத்தோம்னா அதோட நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸோட சம்மேஷன் வந்து இன்வேரியண்ட்டாக இருக்குன்றாங்க. ஆல்சோ அதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா pxx ப்ளஸ் pyy ப்ளஸ் pzz இஸ் ஈக்குவல் டு -3pன்னு டினோட் பண்ணுறாங்க. வேர் இங்கே pனா என்னென்னா மீன் ப்ரெஷர் அட் த பாயிண்ட், தட் இஸ் p1 ப்ளஸ் p2 ப்ளஸ் p3 by 3. லாஸ்ட் பாயிண்ட், elements of stress matrix in terms of the principal stresses are, and the stress matrix la irukra value pxx, pyy, pzz, also pxy, pyz, pzx இதெல்லாம் வந்து stress matrix la irukra value. இதை வந்து principal stresses la வந்து expand பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் L1, M1, N1, L2, M2, M2, L3, M3, N3லாம் என்னென்னா டைரெக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் px, py, pz. ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் தெரியும். மேட்ரிக்ஸில் pxx, pxy எக்ஸட்ரான்னு வேல்யூஸ் பண்ணுவோம். ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின்னா ஏபிசியில் ஒரு ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். அந்த ஏபிசியோட வேல்யூ எப்படி இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியபிளாக பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் ∂u/∂x, ∂u/∂y அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் ரிலேஷன் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் எழுத போகிறோம். அதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஃபார்முலாஸ் பாருங்கள். இந்த pxx, pyy, pzz இதெல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூ. ஆல்சோ இந்த ∂u/∂x இதெல்லாம் வந்து ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயினில் வர ஃபார்முலாஸ். நம்ம அங்கே ஏபிசின்னு டினோட் பண்ணியிருப்போம், அதுக்கு கீழே வேர்னு இந்த நோட்டேஷன்ஸ்லாம் தந்திருப்போம். ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ண ஃபார்முலா. இதுதான் வந்து ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயின். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா pyz இஸ் ஈக்குவல் டு pzy இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா வந்து நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் மேட்ரிக்ஸ் டெஃபினிஷனில் கீழேயே வந்து இட் இஸ் ஏ டயக்னல் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருப்போம். டயக்னல்னால் அப்பர் ட்ரையாங்கிள் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு லோயர் ட்ரையாங்கிள் வேல்யூஸ்னு அங்கே சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஈக்குவல்ட்டு ரெண்டுக்குமே வந்து ஒரே வேல்யூஸ் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ரிலேஷன் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயினில் டோட்டலாக 6 நியூ ஃபார்முலாஸ் கிடச்சிருக்கு. இந்த 6ஐயுமே கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இஃப் xi denote Cartesian coordinate and ui be the vector components where I is equal to 1, 2, 3, then the above set of equation may be written this way. நான் உங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணுறேன். டெப்த்தாக வந்து நம்ம ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் படிக்க கிடையாது. ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தரேன். நீங்கள் டெப்த்தாக இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு, இந்த மேலே தந்த 6 ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இது எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். இட் பிகம்ஸ் 2 to 3 pages. ஸோ வேணும்னா நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பட் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலாஸ் தேவைப்படுது சில பேருக்கு, அதனால தான் நான் இந்த வீடியோஸ் தந்துட்டுருக்கேன். இங்கே யூஸ் பண்ணுற டெல் வேல்யூ, பி வேல்யூ சொல்லியிருக்கோம். இங்கே மியூ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு நோட் இருக்குது பாருங்கள். டெல் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளோ. இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளோக்கு டெல் வந்து 0 ஆகுது. Also for compressible flow del is not equal to 0, lambda is equal to -2/3 mu value கிடைக்குது.